வணக்கம் நண்பா, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, கல்லி கிரிக்கெட் தான். ஒண்ணும் இல்ல, உங்க ஏரியா பசங்களோட ஜாலியா ஃபன் பண்றதுக்காண்டி நீங்க வந்து தெருவுல நீங்க விளையாண்டுட்டு இருப்பீங்க. அதே வந்து இப்போ ஒரு கேமா கொண்டு வந்திருக்காங்க. இப்போ சம்மர் சீசன் வெயில் அடிக்கிற நேரத்துல உங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிச்சா, மச்சான் விளையாட போமா வரியாடா அப்படின்னா, அவன் மச்சான் வெயில் அடிக்கு மச்சான், நான் வரல மச்சான், நீங்க போயிட்டு வாங்க மச்சான் அப்படிம்பான் தெரியுமா? அவன தலையில ஒரு தட்டு தட்டி இந்த கேமை ஏத்துடா மவனேன்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு 8 பேர் விளையாடலாம் நண்பா. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஒரு 4 பேரு, அவங்க ஒரு 4 பேர் அப்படி விளையாடலாம். நீங்க வந்து இதுல கஸ்டம் மேட்ச் இருக்குல்ல, நீங்க வந்து எப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸோட விளையாடணும்னு சொல்லி தரேன். கஸ்டம் மேட்ச் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க 4-6-4 கொடுத்தாச்சு. அப்புறம் கிரியேட் கொடுத்தீங்க அப்படின்னா, இப்போ நான் கிரியேட் கொடுத்துருங்க. இப்போ இந்த கோட் இருக்கும்ல, இந்த நடுவில் 426064 அப்படின்னு கோட் இருக்குல்ல, இந்த கோடை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டை வந்து எதில் அடிக்க சொல்லணும் தெரியுமா? நெக்ஸ்ட் காமிக்கிறோம் ஒரு நிமிஷம். கோடு என்டர் கோடை கொடுத்தீங்கன்னா போதும். இதில் நீங்கள் கோட் அடிச்சிங்கன்னா இதில் அதுவே டிக் வந்து அதுவே ஜாயின் ஆப்ஷன் இருக்குது, கொடுத்து உள்ளே போயிட்டே இருக்கலாம். ஓகே நண்பா, இப்படி தான் ஈஸியாக நீங்கள் இதுக்குள்ளே போய் நாலாண்டு என்ஜாய் பண்ணலாம். இப்போ 4 ஆண்டு இந்த மேட்ச்சு இந்த கேம் எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். மறக்காம ஃபுல் வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, போகலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நம்ம வந்து குயிக் மேட்ச் சொல்லிக்கலாம். தொட்டுட்டு அப்புறம் 4-4 ஸ்டார்ட் கொடுத்துட்டு ஒரு பாஸ் பண்ணிக்கலாமா? கிளட்டு பைய மாதிரிலாம் ஒருத்தன் இது வச்சுட்டு இருக்கானே. ப்ளீஸ் வெயிட், டாஸ் இன் ப்ராசஸ். ஓகே, இஃப் யூர் டீம் டர்ன் டு பவுல். ஓகே ரைட்டு, இவன் எடுப்புமா? நம்ம பவுலிங் ப்ரோ ஃபஸ்ட்டு. ஓ நம்ம பேட்டிங்கா? இல்லையே, பவுலிங்கா நம்ம? ஓ அவன் போடுறான். ஓகே ஓகே, நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம ஃபீல்டிங் இப்போ சிக்ஸு ப்ரோ. பாலே பறக்க விட்டான் ப்ரோ. ஆர்சிபி ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் கொந்தளிக்காதீங்கப்பா. கண்டென்ட்டுக்காண்டி பேசினேன், இது பண்ணிக்காதீங்க. பாரு ப்ரோ, பாம்பு பிடிக்கிறானா ப்ரோ? இப்படி பாம்பு டான்ஸா போடுறான் ப்ரோ. ஆனால் மடக்கிறான் ப்ரோ. ஒரு 6 எடுத்த பாருங்க. ஓ என்ன இருறா மவனே, வர்றேன் சல்லா அப்படிங்க இவன். ஓப்பா போடு, பால போடு 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 அடிங்க அவன். ரைட் வா வா வா, அடுத்த பால். ஈசாலா கப்பு லாலிபாப்பு போடுறா ஒழுங்க. அவன் பாரு, நான் அப்போனன்ட்ல உள்ளவன். ஏ என்னடா பண்ற? என்ன போடா போடா டேய் அடிங்க. இப்படி ஆடுறா அப்படிங்க. என்ன நீ கிளம்பு காத்தோட்டம் எனக்கு தெரியும் போ. ஐயோ ப்ரோ, வெறியா கொண்டு வந்திருக்காங்களே கேமு. லாஸ்ட் ஒரு பால் இருக்கு. ஓகே, ஒட்டு அவ்வளோதான் போச்சு, நக்கு அப்படின்ட்டான். இப்போ ஒரு ஆக்ஷன் கம்பானே. ஓவர் சேஞ்ச். ஓகே ரைட், ஓவர் சேஞ்ச். இப்போ நான் தான் சூஸ் பண்ணணும் அப்படி தானே? நான் தான் சூஸ் பண்ணணும். சரி நானே போகிறேன். அவ்வளோதான், நம்மளுக்கு வராது, அது வேறு விஷயம். ஃபாஸ்ட்டே போடுவோம் ப்ரோ. ஆனால் இதை வந்து நவுட்டி வைக்க முடியல ப்ரோ. ஏன் அப்படி இருக்குன்னு தெரியல. இந்த இதை நவுட்டி வைப்பாங்க, எனக்கு மட்டும் அப்படியே ஸ்டக் ஆகி இந்த மாதிரி இருக்கு ப்ரோ. வரைக்கும் ஈஸியாக அடிச்சிடும் என் பாலை. ஏன்னா எனக்கு அந்த ரவுண்டை வந்து நவுட்டி வைக்க முடியல, எனக்கு ஏதோ பக்கு. சொன்னா ஈஸியாக அடிப்பானு. ஓ நான் தான் எடுக்கணும். ஓகே ஓகே, ஹோல்ட் டு ஸ்க்ரீன். ரைட்டு, சாரி மறந்து போச்சு. ஒரு ரன் எப்போ எடுத்தீங்க? கஷ்டம் ப்ரோ. இப்போ இந்த பால் கன்ஃபார்ம் பறக்க விட்டுருவான் ப்ரோ. பெரிய ஆள்ல நினைச்சேன். என்ன தம்பி என்னாச்சு? அவ்வளோதானா? ரைட்டு, இப்படி ஆடுறா டேய் சாலா, என்னடா அடிக்கிற? ஓ ரைட்டு பாப்பா, இன்னும் ஒரு பால் இருக்கு மவனே வா. சாரி ப்ரோ, என்ன பால் இருக்கு, மறந்து போச்சு. ஸ்விங்கி. என்னடா இது நவுட்ட முடியல, ஏன் எனக்கு மட்டும் அப்படி? தக்க 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 தும் தலக்கா. ஓ ப்ரோ பிடி ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ, கோழி பிடி ப்ரோ. சூப்பர் ப்ரோ, ஒரு ரன் ஓடி இருப்பாங்க இவனுங்க. வந்து அப்படியே அழுத்து பிடிச்சிட்டு இருந்தால் முடிஞ்சு. அவ்வளோதான், நான் அவ்வளோ ரன் கொடுக்கல நண்பா. ஓகே சூப்பர், நல்லா தான் பவுலிங் போட்டிருக்கேன். சிவா செலக்ட் பண்ணுமா? சிவா நல்ல பிளேயர் இருக்கு, தமிழ் பேர் வச்சுருக்கான். சிவா நல்லா போடுறா சிவா. சூப்பர் சிவா, அவ்வளோதான். ஃபீல்டிங் நான் எங்கே நிற்கிறேன்? என்னடா பண்ணுற டேய்? கேட்கல, என்ன அப்படிங்க அவன். இழுத்து இப்படி அட்றா, என்னடா டேய் அப்படிங்க. இவ நம்மால் பேட்ஸ்மேன். எனக்கு தெரியும்டா, நீ பொத்திட்டு போடா டேய், பொத்து டேய். ஓகே, வேகமாக பந்தை கொண்டு வீசுகிறார் சிவா. இழுத்து விடப்பட்டது, ஆனால் அவன் கையிலே வரப்பட்டது. சூப்பர். பாரு ப்ரோ, அவன் என்ன ப்ரோ பண்றாங்க இருக்க அந்த பிங்க் கலர் ஷர்ட்டு. சும்மா அப்படியே இடுப்பு ஆட்டிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான்.
அடுத்த பந்து விரைவாக கையில் வந்து விட்டதா? வந்து விட்டது. 0. சூப்பரா 3 டாட் பால். டேய் வேண்டாடா, அப்புறம் அவனுக்கு பண்ணுவானுங்கடா. அவன் சுனாமிலே சும்மிங்க, நீ போ, உன் பால்ல ஒரு மேட்ரா, போ அப்படிங்க அவன். அடுத்த பால் போட வருகிறார் சிவா. இதுவரை நல்லா போட்டு கொண்டு இருக்கிறார். அடுத்த பால் இதோ வீசப்பட்டது. காலில் இல்லை ஏன் கிட்டையா? இல்லை இது வேற வேணும். 1 ரன்னா 2 ரன்னா? 2 ரன்னு மானுங்களே. 1 ரன். சூப்பர். ஓகே 1 ரன் தான் விட்டுறேன். சூப்பர் சிவா, உன்னை நம்பி கொடுத்ததுக்கு நல்லா பண்றேன். நைஸ். பாருங்க 4 ஓவரா மொத்தம் உண்டு. நாங்க 2வது ஓவர்ல 4ஆம் பால் போடுறோம். கேட்ச் இட் ப்ரோ, கேட்ச் இட். கையில பிடிங்க விக்கெட். அட ஆவல. சூப்பர். காத்துப்பா பாத்தீங்களா ப்ரோ? டேய் இது ஸ்ட்ரீட் கிரிக்கெட்ரா, போடுறா பால. இதுக்கு புடிச்சிக்கிட்டு ஓய்ங்கானுங்களா ப்ரோ இவனுக்கு? ஏன் ப்ரோ இந்த வரத்து வரானுங்க? மேல ராஜா. ஆமா கன்ஃபார்ம் கொடை. முக்கு மேல ராஜா தான். அவ்வளவுதான். நான் இருக்கேன்டா இங்க பாரு. அப்படிங்க ப்ரோ. ஆக்ஷன் தான் ப்ரோ. வெயிட். இவன் நான் மண்ணுக்குள்ள இருந்து எந்திச்சு வரான். இவன் போடல, ஸ்ரீராம் போட்டான். நான் 4 ரன் கொடுத்துருக்கேன். ஓகே, இவன் 2 ரன்ல விக்கெட்டு. சூப்பர். இவனை போட வைப்போம். ரெடி போடுறான் ப்ரோ. ரகு போடுறா ரகு. மொதல் பால் விக்கெட் எடுப்போம். சூப்பர் பால். சூப்பர். நைஸ். வெரி நைஸ். பேட்ஸ்மேன் திணறான் பாரு. கண்ணில் பயத்தை காமி. அவ்வளோதான். என்னடா புடுங்குற அப்படின்னு கேளு. இப்படி ஆடுறா மைனே, இப்படி அடி. என்ன பண்ற? அவன் சொல்றான் கண்டுக்காத. நான் சொல்றேன், கேப்டன் சொல்றேன், என்ன கேளு. போடு அடுத்த பால் போடு. நைஸ். இதோ வீசுகிறார் ரகு பாலை. பேட்ஸ்மேன் என்ன பண்ண போகிறார்? பேட்ஸ்மேன் கவுட்டைகளை விட்டுருவார். சூப்பர். என்ன ப்ரோ? அடுத்த பந்து ரகு வீச போகிறார். இந்த முறை பேட்ஸ்மேன் அடிப்பாரா மாட்டாரா? அங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. மச்சா அவுட் ஆயிட்டோம். கொடை மூக்கு மேல ராஜா. கொடை எப்படி? அவ்வளவுதான். போடு. பல்லே. ஊருக்குள்ள நான் கொஞ்சம் தௌலத்தான அல்லு. விரும்பி கொட்டிக்கிறதோ 2 டம்ளர் பால். பக்கத்தை வீட்டுல த்ரிஷான்னு பொண்ணு இருக்கா. நான் போட்டுமா இந்த வாட்டி? என்னால் போட முடியாது. பேட்ஸ்மேன் ப்ரோ. நான் இறங்கல ப்ரோ. நான் இப்போ ஓப்பனிங். அம்மா இப்போ 1 டவுன் தான் ப்ரோ. 1 டவுன் இறங்கி நம்ம கலக்குவோம் ப்ரோ. அந்த வால். சரி, வால்லாம் என்ன ப்ரோ இப்படியே தான்? என்ன தொங்கி ப்ரோ? எங்க ப்ரோ நீங்க அந்த பறந்துட்டு தொங்கிட்டு இருக்கானா? பின்னாடி 2 பேரும். மச்சான் எப்படா அவுட் ஆவான்? டேய் இது இறங்கணும்டா. ஜெண்டா போடுறா அப்படிங்க. இவன் மச்சான் இருடா, விளாடுவான்டா, வெயிட் பண்றா. 2 பேரும் குசு பேசிட்டு இருக்காங்க ப்ரோ. ஐயோ பாருங்க. டேய் இவன் அவுட் ஆவான்டா போலடா. டேய் இவன் எங்கடா இவன்? நம்ம எப்போ போய் விளாடுறது? சரிவா சும்மா கையை தட்டுவோம் அப்படிங்க போல அவனுங்க. இது வந்து இன்னொரு கேமரா ஆங்கிள். இங்கே அந்த இடத்துல ஒருத்தர் நின்றுட்டு தான் தெரியுமா? அவன் தான் அங்கே நின்றுட்டு இருக்கான். நம்ம வந்து இப்போ வாலில் நின்றுட்டு இருக்கோம். இவனுக்கு இன்னும் ஏதோ பேசிட்டு தான் இருக்காங்க குசுன்னு. லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா பாகுபலி ஃபோட்டோ மாதிரி ஒன்று ஏதோ ஒட்டி வச்சுருக்காங்க. இன்னும் ப்ரோ அது ஏத்தால கூகுள் ப்ளேக்கெலாம் தனியாக கம்பெனியில் வச்சுருக்காங்க. கான்கோரரா? டே கான்கோரர் தான் லேண்டு. பப்ஜியில் உள்ள அது பிஜிஎம்ல இல்லை. கான்கோரர்லாம் இருக்குது இதில். பரவாயில்ல. ரெடி டு ஹிட்யா. டேக் அவுட் ஆகிடாதடா, அசிங்கமாக போயிடும்டா. அவ்வளோதான். தூக்கி குட்டுப்பு. அவ்வளோதான்டா 6. அடிக்கிற அடி மட்டும் பாரு. 3 2. ஐயோ ப்ரோ, இல்லை வேலை ப்ரோ. ஸ்டெப்புக்கு போல ப்ரோ. கொஞ்சம் டஸ்ட் விசுதான் ப்ரோ. ஐயோ ப்ரோ, அப்படின்னா உங்க ஹீரோ தோத்துட்டானா? தோத்துட்டான். போடாடே. அடுத்து என்ன பண்ண போறான் உங்க ஹீரோ? இல்ல கிவ் அப்? காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனை விட பயங்கரமா இருக்கும். பாருங்க 12 பாலுக்கு 38 ரன் அடிக்கணும். அடிப்பாங்களா? எடுத்துட்டான் ப்ரோ. பால் எடுத்துட்டான். அடிச்சு பாடுறா நீ முடிஞ்சா. விடுவோமா? ஏன்னா 1 ரன் எடுத்துட்டு படம் போடாத ப்ரோ. போ ப்ரோ. 1 ரன் எடுத்துட்டு படம் போட்டுட்டு இருக்கேன்.
இப்பவுமே தெரிஞ்சு போச்சு யாருன்னு. சும்மா நம்ம இதுக்கப்புறம் சும்மா போட்டா என்ன போடலாம் என்ன. வாங்க ஒரு இன்ஸ்பின் தூக்கி போட்டு விக்கெட் தான் எடுக்க முடியல, அதான் கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது. அவ்வளோதான், இடுப்புக்குள்ளே தூக்கி விட்டுக்கோ, ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றால். என்ன தம்பி இன்னும் ஒரு பால் தான் இருக்குது, கேட்கல ஏதோ ஏதோ 3 சிக்ஸாக அடித்த மாதிரி இருந்துச்சு, என்ன கதை? அவ்வளோதான், ஒன்றும் பாலில் அடிக்க முடியுமா ஒரு ஆள் 20 ரன் பார்ப்போம். ஆஹா, அப்படியே என் கையில் அடிச்சு விட்டாரு, 20 ரன்லாம் அடிக்கல இவர். சூப்பர், நாங்கள் தான் வின் நண்பா, போயிட்டு வரட்டுமா நண்பா? வின்னிங் பாயிண்ட். ஏய் 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 பாட்டெலாம் போடுறாங்க, டான்ஸ் வருங்க. ஐயோ கொளுத்துறாங்களே, இங்க பாரு அவன் ஏதோ குத்துறா ப்ரோ, தும்கலக்கா தும்கலக்கா. சூப்பர், லாபி லாபி. ஓகே நண்பா, இந்த கேம் இப்படி தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து விளாண்டு பாருங்க, செம ஃபன்னாக இருக்கும் நண்பா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் அப்படி நல்லா நான் அடிச்சா 4 தான் வச்சுக்கோ அப்படின்னு டார்கெட் பண்ணி விளாட நல்லா இருக்கும் நண்பா. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. இது iOS இல்லை, ஆண்ட்ராய்டு ஒன்லி இப்போவுமே சொல்லிக்கிறேன். மறக்காமல் எல்லாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு கேமை சந்திக்கிறேன், அது வரை டாடா பை பை.